ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். காலை மலர் நிகழ்ச்சியில் தெரிந்ததும் தெரியாதுங்கிற நம்முடைய பகுதியில் நாள்தோறும் பல புதிய தகவல்களை தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் நாம் பார்க்க போகிறது செஞ்செக்கு வாயா பெருஞ்செக்கு வாயா. உலகத்தில் எத்தனையோ விதமான மரங்கள் இருந்தாலும் அதில் ரொம்ப வித்தியாசமான 2 மரங்களை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஒன்று பேர் செஞ்செக்கு வாயா, இன்னொன்று பேர் பெருஞ்செக்கு வாயா. அதாவது ஒரு மரத்தையே வெட்டி ஒரு கிராமத்தில் உள்ள அத்தனை வீடுகளுக்கும் நம்ம வீடு கட்டி கொடுக்கலாம் மரத்தாலேயே அப்படின்னா அது எப்பேற்பட்ட ஒரு மரமாக இருக்கும்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. அப்படி உலகத்திலேயே மிக உயரமான ஒரு மரத்துக்கு பெயர் தான் செஞ்செக்கு வாயா. இது எத்தனை உயரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 111.5 மீட்டர் உயரம் உடையது இந்த செஞ்செக்கு வாயான்னு சொல்லக்கூடிய இந்த மரம். அதனுடைய சுற்றளவு பரப்பளவு பார்த்தீங்கன்னா 16 மீட்டர் சுற்றளவு உடையது அந்த மரம். அப்பேற்பட்ட ஒரு பெரிய மரம் அந்த மரம். உயரமான மரத்தை செஞ்செக்கு வாயான்னு சொல்வது மாதிரி அகலத்தில் பர்மனில் பெரிதான மரத்துக்கு பெருஞ்செக்கு வாயா அப்படின்னு அதுக்கு பேர். அது எப்படின்னா 83 மீட்டர் தான் உயரம் இருக்கும். அந்த அளவுக்கு உயரமாக இருக்காது. ஆனால் அதனுடைய பரப்பளவு இருக்கு இல்லையா, அது 33 மீட்டர் இருக்குமாங்க. எவ்வளோ ஒரு பரந்த ஒரு மரம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். உயரமான அந்த செஞ்செக்கு வாயாங்கிற மரம் 2000 ஆண்டுகள் பழமையானது. அகலத்தில் பெரிதாக இருக்கக்கூடிய அந்த பெருஞ்செக்கு வாயா என்ற மரம் 4000 ஆண்டுகள் பழமையானது. இந்த மரம் எங்கே இருக்குது அப்படின்னா கலிபோர்னியாவில் அதனுடைய வடக்கு பகுதியில் பசிபிக் பெருங்கடலினுடைய கடற்கரை ஓரங்களில் இந்த மரம் இருக்குது. இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே வரைக்கும் ஏறி பார்க்கணும்னு யாருமே ஆசைப்பட்டதே கிடையாது. ஏன்னா அவ்வளோ பெரிய மரம். அதனுடைய மரத்தினுடைய நடுப்பகுதி இருக்கு இல்லையா, அதை ஓட்டை போட்டு அதில் பஸ்ஸு லாரி போன்ற பெரிய பெரிய வாகனங்கள்லாம் போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு ஓட்டை போட்டால் கூட அது இன்னும் பெருசாக தான் இருக்கும் அந்த மரத்தினுடைய அகலம். அப்படி ஒரு அதிசய மரமாக இருப்பது இந்த செஞ்செக்கு வாயா பெருஞ்செக்கு வாயா என்று சொல்லக்கூடிய 2 மரங்கள். மரம்தான் இவ்வளோ பெருசு. அதனுடைய இலை பார்த்தீங்கன்னா 2.5 சென்டிமீட்டர் தான் இருக்கும். இதில் 1000 விதைகளை நீங்கள் ஒன்று சேர்த்தா கூட அதனுடைய எடை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ கூட வராது. அந்த அளவுக்கு இயற்கையினுடைய படைப்பு பாருங்கள். மரம் உயரமாகவும் மரம் அகலமாகவும் இருக்கிறது. அதனால இலைகளும் அதனுடைய விதைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. அந்த பழம் பார்த்தீங்கன்னா அந்த விதையே முற்றுவதற்கு 2 வருஷம் ஆகுமா. அந்த பழங்கள் பழமாகவே 12 ஆண்டுகள் இருக்குமா. எப்பேற்பட்ட ஒரு அதிசய மரம் பாருங்கள் இல்லையா. உலகத்தின் பல நாட்டு மக்களையும் ஈர்த்திருக்கக்கூடிய ஒரு மரமாக இந்த மரங்கள் இருக்கிறதுனால இந்த மரத்தை பார்க்கறதுக்காகவே பல நாடுகள்லேருந்து சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்களாம். அந்த அளவுக்கு அந்நிய செலாவணியை அதிகம் ஈர்த்து அந்த மண்ணை வளப்படுத்தக்கூடிய ஒரு மரமாக அந்த அதிசய மரங்கள் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதனுடைய கீழ்ப்பகுதியிலேருந்து மேலே வரைக்கும் நீரை எடுத்துகிட்டு போகக்கூடியதுக்கான சிறப்பான ஒரு அமைப்பு அந்த தாவரத்தில் இருக்கிறதுனால தான் அந்த மரம் இவ்வளோ தூரம் வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஆண்டுகளில் இந்த 2 மரமே வளர்ந்துடும். ஆனால் பல 1000 ஆண்டுகள் ஆகுமா அது முதிர்ச்சி அடைவதற்கு. கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை வேரூன்றி நிலைநிறுத்தி முதிர்ச்சி அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது முதிர்வு நிலை எட்டுவதற்கு 2000 4000 ஆண்டுகள் ஆகிறது என்றால் எப்பேற்பட்ட அதிசய மரம்னு நீங்களே பார்த்துக்கோங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.